வெல்கம் டு ஸ்நாக்ஸ் ஆர்கானிக்ஸ். வெயில் காலம் ஆரம்பிச்சாச்சு. வடாம் வத்தல் போடுவோம். இன்றைக்கி கருவிடாம் போடலாம். கருவிடாத்துக்கு பார்த்தீங்கன்னா தட்டாம்பயிறு சமப்பங்கு எடுத்துக்கோங்க. தட்டாம்பயிறு 1 டம்ளர், உளுந்தம்பருப்பு 1 டம்ளர். தட்டாம்பயிரை ஒரு 6-7 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. உளுந்தம்பருப்பை ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். ரெண்டும் சரியாக ஊறினதுக்கப்புறமா மிளகாய் வத்தல், உப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாம் வச்சுக்கோங்க. உளுந்தம்பருப்பு முதல்ல போட்டு 2-3 சுற்றி ஒரு குருணையாக மசிஞ்சதுக்கப்புறமா காரம், தட்டாம்பயிறு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நீங்கள் அரைங்க. நல்லா கிரைண்டரில் அரைச்சேன்னா ரொம்பவே நல்லா வரும். மிக்சியை காட்டிலையும் சேர்த்து போட்டு நல்லா அரைச்சி குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. உளுந்து பொங்கலாம் அரையக்கூடாது. இந்த மாதிரி தண்ணியே ரொம்ப கம்மியாக துளி தெளித்து அரைக்கணும். ரொம்ப தண்ணியும் விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி பந்து போல் வரணும். குறப்பாக தான் இருக்கணும். இது சூப்பராக இருக்கும். கல்யாணத்துக்கெல்லாம் நம்ம கல்யாணங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருந்தாங்கன்னா கருடாம் போடுறதுன்னே ஒரு விசேஷம். அது ஒரு பண்டிகை மாதிரி பண்ணுவாள். இதை நீங்கள் ஸ்பூனில் அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு கிண்ணத்தில் வலிச்சு எடுத்துகிட்டு கீழே மாடியில் மொட்டை மாடியில் பாலித்தீன் கவரை விரிச்சுட்டு ஸ்பூனால் வைக்கலாம், இல்லை கையால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கலாம். அருமையான 2 நாள் கம்ப்ளீட்டாக காஞ்சிடணும். இது கூடு போல் தான் காயும். உங்களுக்கு பார்த்தேன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சாஃப்டாக இருக்கும். இது சாஃப்ட்டுன்னா பல்லில் போடுறப்பே டக்குன்னு கடிச்சிடும். ஆனால் கிறிஸ்பியாக இருக்கும். அருமையான நம்மளோட கருவடா காஞ்சாச்சு. 2 நாள் நான் காய வச்சு எடுத்துட்டேன். பார்த்தா தெரியும் உங்களுக்கு கூடாக இருக்கும். எண்ணெய் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்தாச்சுன்னா இது கூட்டு குழம்பு, கீரைக்கு எல்லாத்துக்குமே தாளித்து போட்டுக்கலாம். ரொம்ப வாசனையாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த கீரையோட கிறிஸ்பியாக வாயில் அம்பிடும்போது சூப்பராக இருக்கும். பார்த்துக்கோங்க. ஆற்றுல செய்யுங்க. செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சின்ன விஷயங்கள் ஆற்றுல பண்ணும்போது பெஸ்ட்டான ஒரு சந்தோஷமும் ப்ளஸ் உங்களுக்கு